My dear students, this is the second part of the lecture. Here we will be talking about some garden tools. And in the previous lecture, we have seen that the gardening is a valuable practice that enhances the environment, enriches the communities, promotes good health, and fosters a deeper connection with nature. These benefits highlight the significance of gardening for individuals and society as a whole. So let's get into the garden tools now. Here is a list of basic garden tools and their uses. These are very essential for various gardening tasks, and this is represented in this image here. See, first one is referred as hand trowel. This is a useful handheld tool mainly used for digging small holes, planting seeds or seedlings, and transplanting young plants. It is also helpful for scooping soil or compost into pots and containers. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஹேண்ட் ட்ரவல். இது ஒரு கைக்கடக்கமான ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு டூல்னு சொல்லலாம். கார்டனிங்கில் காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது. சின்ன குழி தோண்டணுன்னாலும் அது செடி வைக்கிறதுக்கோ அல்லது விதை போடுறதுக்கோ அதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த செடிகளை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு அப்பையும் இதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். மண்ணோடு சேர்த்து அது எடுத்து கொண்டு போய் இன்னொரு இடத்துல வச்சுக்கலாம். மண் எடுக்கிறதுக்கும் கம்போஸ்ட் அள்ளி போடுறதுக்கும் பாட்டில்னாலும் சரி கண்டெய்னர்ஸில் போடுறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன் இஸ் ரெஃபர்ட் அஸ் ப்ரூனிங் ஷியர்ஸ், சிக்கச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஃபார் ட்ரிம்மிங் அண்ட் கட்டிங் ஸ்மால் பிரான்ச்சஸ், ஸ்டெம்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். ப்ரூனிங் ஷியர்ஸ் ஹெல்ப் மெயின்டைன் the shape of the plants and remove dead or overgrown foliage, promoting healthy growth in the garden. இந்த ப்ரூனிங் ஷியர்ஸை வச்சு சின்ன சின்ன பிரான்ச்சஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணலாம், ஸ்டெம்ஸை கட் பண்ணலாம். சம்டைம்ஸ் பெரிய தண்டு பெரிய பீட்டியோல் இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் இருந்தால் அதையும் கட் பண்ணலாம். இது ஒரு பிளான்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் ஷேப் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் அந்த பிளான்ஸை கொண்டு வரணும்னு சொல்லும் பொழுதும் இதை யூஸ் பண்ணி அதை கட் பண்ணி பண்ணலாம். ஒரு செடியிலையோ அல்லது ஒரு ஷ்ரப்லையோ அல்லது சம்டைம்ஸ் மரத்துலையோ சின்ன சின்ன பிரான்ச்சஸ் டெட்டாக இருக்குது அல்லது தேவையில்லாமல் அதிகமாக வளர்ந்துருச்சு, பக்கத்து வீட்டு வரைக்கும் அந்த ஒரு கிளை போயிடுச்சுன்னா அதை கூட கட் பண்ணுறதுக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் ஒரு பிளான்ட்டோட ஹெல்த்தி க்ரோத்துக்கு ப்ரூனிங்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு பேர் ப்ரூனிங் ஷியர்ஸ். தேர்ட் ஒன் இஸ் ரெஃபர்ட் அஸ் கார்டன் ஃபோர்க். இது பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம ஃபோர்க்கில் வச்சு சாப்பிடுவோம். எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், 4 விரல் கொண்ட ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி இது 3 இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கார்டன் ஃபோர்க்குன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஆல்சோ அ ஸ்டர்டி டூல் யூஸ்டு ஃபார் டர்னிங், லூசனிங் அண்ட் ஏரேட்டிங் சாயில். இட் இஸ் எஸ்பெஷலி யூஸ்ஃபுல் ஃபார் பிரேக்கிங் அப் ஹார்ட் சாயில் அண்ட் ஃபார் மிக்சிங் கம்போஸ்ட் ஆர் ஃபெர்டிலைசர் இன்டு கார்டன் பெட்ஸ். ஒரு கனமான கைக்கடக்கமான டூல் இது. எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மண்ணை திருப்பி விடுறதுக்கும் மண்ணை லூஸ் பண்ணி விடுறதுக்கும் மண்ணில் காத்தோட்டம் போகிறதுக்கு அது கிளறி விடுறதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கக்கூடிய மணலை இந்த ஃபோர்க்குடைய அந்த ஷார்ப்பான அந்த எட்ஜஸை வச்சு நம்ம குத்தி விட்டுக்கலாம். கம்போஸ்ட்டை மிக்ஸ் பண்ணணும், ஃபெர்டிலைசர்ஸ் மிக்ஸ் பண்ணணும், கார்டன் பெட்டை உருவாக்கணுன்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஆஸ்பெக்ட் இஸ் ஆல் அபவுட் த கார்டன் நைஃப். இந்த கார்டன் நைஃப்க்கு ஒரு மல்டி பர்பஸ் டூல்னு இதை சொல்லலாம். நம்ம ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கோ அல்லது பிளான்ஸ் ஒரு ஃப்ராக்மெண்ட்டாக பண்ணி சின்ன சின்ன பிட்ஸாக கட் பண்ணி நம்ம டிவைட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக எந்த ஒரு கட்டிங் நீட்ஸ் இருக்குது கார்டன்லனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கிராஃப்டிங் பண்ணும்பொழுதும் ப்ரூனிங் பண்ணும்போதும் அதையும் இந்த ப்ரூனிங் ஷியர்ஸோடு சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கார்டன் ஹோ. கார்டன் ஹோ டைப்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. சில டைப்ஸ் நான் இங்கே டயக்ராம் இமேஜஸ் வச்சுருக்கேன். திஸ் இஸ் ஐடியல் ஃபார் வீடிங் அண்ட் கல்டிவேட்டிங்.
இது சாயிலை நல்லா திருப்பி போட்டு கிளறி விடுறதுக்கும், அதோடு இல்லாமல் வீடிங்னா களை எடுத்தல் அதுக்கும் பயன்படுது. இங்கே இருக்கக்கூடிய எட்ஜஸ் எல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அது மூலமாக அந்த களைகளை ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணலாம். நம்ம கார்டனில் நம்ம இதை பண்ணும்பொழுது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு இந்த ஹோ அப்படின்னு பேர். இது வேரியஸ் ஷேப்ஸில் வருது. இந்த இமேஜில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சைஸ் ஷேப் எல்லாம் வேறு வேறையாக இருக்கும். நீங்கள் என்ன மாதிரி கார்டன் பெட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கிறத பொறுத்து எந்த அளவுக்கு சாயிலில் இருக்கக்கூடிய க்ளம்ப்ஸை உடைக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறதும், வீட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இதில் நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் ஆல் அபவுட் த ரேக், கார்டன் ரேக். ரேக்ஸ் கம் இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இப்போ நான் இங்கே ஒரு டைப் போட்டிருக்கேன், நிறைய டைப்ஸ் இருக்குது. சச் அஸ் லீஃப் ரேக்ஸ் ஃபார் கேதரிங் லீவ்ஸ் அண்ட் டெப்ரி அண்ட் bow rakes ஃபார் லெவலிங் சாயில். இது இலை எடுக்கிறதுக்காக அமைக்கப்பட்டது. லெவல் பண்ணணும் சாயிலைனா அதுக்கும் தகுந்த மாதிரியான ரேக்ஸ் இருக்குது. இது ஒரு இலைகள் விழுந்து கிளியர் பண்ணுறதுக்கு, அல்லது மல்ச்சஸ் நம்ம போடணும் அப்படின்னா அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். சாயில் சர்ஃபேஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸ்பேட், இது எல்லாருமே நீங்கள் காமனாக பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்பேட் ஸ்கொயர் பிளேடட் டூல். இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பிளேடு இருக்கும். இதுதான் ஸ்கொயர் பிளேடட் டூல். நமக்கே தெரியும், தோன்றதுக்கு அல்லது மண்வெட்டி யூஸ் பண்ணி வரப்பு எடுப்போம், நம்ம சாயிலை நகர்த்தி விடுறதுக்கு எல்லாத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குமே வெர்சடைல்லாம் பலதரப்பட்ட ஒரு யூசஸ் இதில் இருக்குது. இப்போ ஒருவேளை புல்லெல்லாம் வெட்டி விடணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறீங்க, நிறைய குட்டி குட்டி செடிகள் வளர்ந்துருக்கு, அதை எடுத்து இன்னொரு இடத்துல வைக்க போகிறீங்கனாலும் அங்கே சாயிலை சரிப்படுத்துறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஸ்பேட். அடுத்து கார்டன் க்ளவுஸ். நம்ம கார்டனில் சில நேரங்களில் முள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அல்லது கையை குத்தக்கூடிய காயப்படுத்தக்கூடிய விஷயங்கள், அல்லது சில கேக்டை இவங்க கூட நம்ம டீல் பண்ணுறோம், முள் செடிகளோட டீல் பண்ணுறோன்னா இந்த க்ளவுஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு மண்ணில் கை பட்ட உடனே, கொஞ்சம் மண்ணை தொட்ட உடனே கையில் ஏதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும்பொழுது அப்படி இருக்கிறவங்களும் இந்த க்ளவுஸை யூஸ் பண்ணி கைகளை பாதுகாத்து கொள்ளலாம். ஸோ இட் இஸ் a protective gloves used to prevent blisters, cuts, aberrations-னா சின்ன சின்ன சராய்ப்புகள் while working with plants, soil and tools. இதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ gloves are also protect your hands from thorns and chemicals. So for that we are using it, this one. அண்ட் வாட்டர் கேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் ரெகுலராக இதை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ தண்ணி ஊற்றுறதுக்காக இங்கே இருந்த டாட்ஸ் இருக்கும், அது மூலமாக அப்படி மேலே லேசாக தெளித்து விட்டுக்கலாம். கீழேயுமே சின்ன செடிகளாக இருந்ததுன்னா அதை ரொம்ப ஹர்ட் பண்ணாமல், அது ரொம்ப வளைச்சி விட்றாமல், தண்டை உடச்சி விட்றாமல் தண்ணி ஊற்றுறதுக்கும் இது பயன்படும். திஸ் இஸ் வாட் இஸ் ரெஃபர்ட் அஸ் வீல் பேரோ. இதில் பார்த்தீங்கன்னா கார்டனில் இங்கே ஏதாவது பாட்ஸை மூவ் பண்ணுறதுக்கோ, அல்லது டெப்ரி கலெக்ட் பண்ணி கொண்டு போய் போடுறதுக்கோ, அல்லது மண்ணை ஒரு இடத்துலேருந்து கொண்டு வந்து போடுறதுக்கோ எதுக்காகவும் நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இங்கே நிறைய டீப்பாக நிறைய இடம் இருக்கும். ஸோ யூ கேன் wheelbarrow, it's a main one that it's a small handle propelled vehicle with a single wheel, sometimes two wheels in the front. This is used especially to transport soil, compost transport பண்ணுறதுக்கு, plants எடுத்துகிட்டு போகிறதுக்கு, டூல்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, ஏதாவது ஹெவி ஐட்டம்ஸ் கார்டனில் ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னாலும் we can use this. And you know this garden sprayer, this one, ஏதாவது மருந்து அடிக்கணும் அல்லது எப்சம் சால்ட் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்ப்ரேயர். அண்ட் திஸ் இஸ் கார்டன் ஹோஸ் வித் நாசில். இதுவும் அதே பர்பஸ் தான். கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விடும்பொழுது லாங் ரேஞ்சுக்கு நிறைய மீட்டர்ஸ் லென்த்துக்கு வரும். உங்களுக்கு உங்களோட கார்டனில் எங்கே உங்களுடைய வாட்டர் சோர்ஸ் இருக்குது, எவ்வளோ தூரம் உங்கள் கார்டன் இருக்குங்கிறத பொறுத்து நீங்கள் அந்த அளவு மீட்டர்ஸில் இதை வாங்கிக்கலாம். இந்த நாசில் இருக்கிறதுமே உங்களுக்கு வாட்டர் ஹோஸில் கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்ப்ரேயிங்காக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் லோப்பஸ். திஸ் ஒன் இஸ் ரெஃபர்ட் அஸ் லோப்பஸ். இப்போ வரைக்கும் பார்த்ததெல்லாம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு ஐட்டம்ஸ். ஆனால் இது வந்து ஹெவி டியூட்டி ப்ரூனர்னு இதை சொல்லலாம். நம்ம லாங் ஹேண்டில்ஸ் இங்கே இருக்கும். திஸ் இஸ் யூஸ்டு ஃபார் கட்டிங் திக்கர் பிரான்ச்சஸ். மேலே இருக்கக்கூடிய திக்கர் பிரான்ச்சஸ் தட் ரெகுலர் ப்ரூனிங் ஷியர்ஸ் கேன் நாட் ஹேண்டில். ரெகுலராக நம்ம ப்ரீவியஸ் இதில் பார்த்த ப்ரூனிங் ஷியர்ஸில் எதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதோ அதை வந்து லாப்பஸ் வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். தே ஆர் எசென்ஷியல் வெரி மச் ஃபார் கார்டனிங் யூசேஜ், ஃபார் மெயின்டைனிங் ஷ்ரப்ஸ் அண்ட் ஸ்மால் ட்ரீஸ். அது லாப்பஸ். அடுத்து இது பேர் வீடர். இந்த சின்ன சின்ன டயக்ராம்ஸில் இமேஜஸில் நான் வச்சுருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். சின்ன ஹேண்டில் கூட்டதாக தான் இருக்கும், ஆனால் ஈஸியாக அந்த களையெல்லாம் வேரோடு எடுத்துரும். இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் இருக்கும். இதை வச்சு ஈஸியாக யூ கேன் உட்காந்துட்டே அப்படி களையெல்லாம் எடுத்துடலாம். அதுதான் வந்து இந்த வீடர்.
அடுத்து கார்டன் சிஸ்ஸர்ஸ் உங்களுக்கு தெரியும். இதுவுமே வந்து ஒரு சார்ட் ஆஃப் ப்ரூனிங் தான். தேவையில்லாத பிரான்ச்சஸை கட் பண்ணுறதுக்கு அல்லது வாடி போன பிரான்ச்சஸை கட் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள் ஹார்வெஸ்டிங்க்கும் சர்டன் டஃப்பானதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஐடியல் ஃபார் ப்ரிசிஷன் டாஸ்க் தட் ரிக்வயர் கேர்ஃபுல் கட்டிங். இப்போ டாப்பியரி எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது போக இங்கே ஒன்று இருக்குது, கார்டன் சாயில் டெஸ்டிங் கிட்னு இருக்குது. இது நார்மலாக எல்லா கார்டன்ஸ்லையும் இருக்காது. பட் ஒரு ப்ரொஃபஷ்னல் கார்டனர் வீட்டில் அது ப்ரொஃபஷ்னல் கார்டனர் வந்து இதை வச்சுருப்பாங்க. இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, பிஹெச் டெஸ்ட் பண்ணுறதுக்கு சில ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்கும். மாய்ஸ்சர் லெவல் பார்க்குறதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணலாம். நியூட்ரியன்ட் கான்டென்ட் பார்க்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். சில சாயில் ஹெல்த்தை தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரியான ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹேண்ட்புக் செட்டு தான் வந்து இந்த கார்டன் சாயில் டெஸ்டிங் கிட். ஸோ சாயிலை டெஸ்ட் பண்ணி அதில் என்ன குறைகள் இருக்குங்கிறத பார்த்து அது மூலமாக சாயிலை நம்ம சரிப்படுத்தி அந்த கார்டனை நல்லா வைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த விஷயம். ஸோ இந்த each of these tools they serve a unique purpose and together they all make gardening tasks more efficient and enjoyable. Proper use and maintenance of these tools are key to effective gardening. So that is all about gardening tools. Happy learning, happy gardening. Thank you all.